viewers, welcome to Vela Chemistry channel. In class we will CBC class time, third chapter, metals and non-metal chapter, ionic compounds and properties of ionic compounds. On the topic we will சரிங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா தமிழ்ல சரிங்களா வாங்க கிளாஸ் போலாம். ionic compounds. இப்போ ionic compounds ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா bonds, chemical bonds வந்து 3 types of chemical bonds இருக்கு. அது என்னன்னா அப்படினா ionic bond, covalent bond, coordinate covalent bond னு சொல்லி 3 types of bonds வரும். அதுல ionic bond னா என்ன அப்படினா transfer of electron from metal to non-metal. That compounds are called ionic compounds. Okay, ஒரு மெட்டல் இருந்து இன்னொரு நான் மெட்டலுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படினா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டுக்கு பேரு அயனிக் பாண்ட், அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேரு அயனிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. கோவலன்ட் பாண்ட் பத்தி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கார்பன் காம்பவுண்ட் சாப்டர்ல பத்தி தெரியும் உங்களுக்கு. கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் பத்தி பாத்தீங்கன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல பத்தி தெரியும் அப்படிங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. இப்ப இந்த சோடியம் குளோரின் சேர்ந்து ஒரு சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது அப்படினா இதுல எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எலக்ட்ரான் டான்ஸ் ஸ்ட்ரக்சர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அது எப்படி கேட்பாங்கன்னா பாருங்க சோடியம் இருப்பீங்க. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன 11. இந்த 11 அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல போர் மாடல் படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க 2,8,1. குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. இப்ப 17ங்கிறது 2,8,7 எழுதுவீங்க. சரிங்களா? சோ இப்ப சோடியம் வந்து நோபல் கேஸ் மாதிரி மாறணும், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா மாறணும் அப்படினா இந்த சோடியம் என்ன பண்ணனும் அப்படினா ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணனும். சரிங்களா? இப்ப குளோரின் வந்து நோபல் கேஸ் மாதிரி மாறணும் அப்படினா அதாவது நோபல் கேஸ் மாதிரினா லாஸ்ட் நம்பர் 8 ஆ மாறணும். அதான் பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறணும் அப்படினா இந்த சோடியம் என்ன பண்ணலாம் இந்த ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு அப்படினா 2,8 மட்டும் மாறிடும். சோ நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏன் மாதிரி மாறும். இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான் 2,8,7 இருக்கு. ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சு அப்படினா 2,8,8 மாறும். அப்படினா ஆர்கான் மாதிரி மாறும். சரியா? சோ இந்த சோடியம் என்ன பண்ணும் அப்படினா எலக்ட்ரானை இந்த குளோரினுக்கு கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சோடியம் குளோரினும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அது அயனிக் பாண்ட். அந்த காம்பவுண்ட்ஸ் பேரு அயனிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ எப்படி எலக்ட்ரான் இதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி பார்க்கலாங்களா? இங்க பாருங்க சோடியம் மெட்டல் எடுத்துட்டேன். சோடியத்துல லாஸ்ட் அப்டர்மோஸ்ட் உள்ள ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன். டிரா வச்சுக்கிறேன். இது கூட ரியாக்ஷன் பண்றோம். குளோரின் கூட ரியாக்ஷன் பண்றோம். குளோரின்ல லாஸ்ட் சொல்லுங்க 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 2 4 6 7 எலக்ட்ரான் இருக்கு. குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்ப இந்த சோடியம் என்ன பண்ணும் தாங்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரினுக்கு கொடுத்துரும். குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும் வித்ட்ரா பண்ணும். வாங்கும். மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கம்மி. அதனால எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணும். இது லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன மாறும் அப்படின்னா இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl அப்படின்னு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த பாண்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லி சொல்றோம் அப்படின்னா அயனிக் பாண்ட் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்ப சோடியம் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சுன்னா லூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். எத்தனை எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான். அதனால 1+. குளோரின் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வாங்கிருக்கு. அதனால 1-. எப்ப சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆகுதோ அயனைசேஷன் ஆகுதோ அப்ப Na+Cl- னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கேட்டாங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமா பாண்ட் ஃபார்மேஷன் அயனிக் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா இததான் நீங்க புரியுதுங்களா? சரி ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? Na and Na+ which it has more atomic size. ஓகே. இதுல சோடியத்துக்கும் சோடியம் பிளஸ் அயனுக்கும் சோடியம் அயனுக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படினா சோடியத்துல பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா 2,8,7 எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா அப்படியே ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா அப்படினா இருக்கும் மாதிரி இருக்கும். Na+ல பாத்தீங்கன்னா சோடியம் அயன்ல பாத்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு. அப்ப சோடியத்தை விட சோடியம் பிளஸ் பாத்தீங்கன்னா சோடியம் பிளஸ் வந்து சைஸ்ல கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு. குளோரினுக்கும் குளோரின் மைனஸ் அயனுக்கும் குளோரின் அயனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா குளோரின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2,8,7 மொத்தம் 17 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா குளோரைடு அயன்ல பாத்தீங்கன்னா 2,8,8 18 எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் சோடியத்துக்கும் சோடியம் பிளஸ்க்கும் குளோரினுக்கும் குளோரின் மைனஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க எக்ஸாம்ல எழுதணும். ஓகே நான் இது அயனிக் காம்பவுண்ட்ஸ் இப்போ நான் சோடியம் குளோரைடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து நான் மெக்னீசியம் குளோரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ மெக்னீசியமும் குளோரினும் சேர்ந்து மெக்னீசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. Mg+Cl2 it will become MgCl2.
சரிங்களா மெக்னீசியம் குளோரின் சேர்த்து மெக்னீசியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா இது ஆக்சுவல் ரியாக்ஷன் இப்போ இதுல மெக்னீசியமும் குளோரினும் எப்படி சேரும் அப்படினா இங்க பாருங்க நம்ம மெக்னீசியம் எடுத்துறோம் இல்லையா இங்க பாருங்க Mg மெக்னீசியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,2 2,8,2 because atomic number of magnesium is 12 இது வந்து குளோரின் கூட சேர்ந்து ரியாக்ஷன் பண்ணுது குளோரினுக்கு அதேதான் 17 so 2,8,7 சரிங்களா இப்போ மெக்னீசியம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சொல்லுல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு குளோரினுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் தேவைப்படுது ஏன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்ப என்ன பண்ணனும் அப்படினா இந்த மெக்னீசியம் ரெண்டு எலக்ட்ரான் கொடுத்து ரெடியா இருக்கு பட் குளோரின் ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் வாங்க ரெடியா இருக்கு ஏன்னா அது ஒரு பிளேஸ் மட்டும் எம்டியா இருக்கு அப்ப இந்த மெக்னீசியம் என்ன பண்ணுது சரி ஓகே உனக்கு நான் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துறேன் உன்ன மாதிரி இன்னொரு குளோரின் எடுத்துக்கிறேன் அந்த குளோரின் நான் இன்னொரு எலக்ட்ரான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு குளோரின் கொடுத்து அந்த குளோரினுக்கு என்ன பண்ணுது தனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஏன்னா அந்த குளோரினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இன்னொரு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும் இல்லையா அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மெக்னீசியம் ஒரு குளோரின் கூடயும் அந்த மெக்னீசியம் ஒரு எலக்ட்ரான் ஒரு குளோரின் கூடயும் இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு குளோரின் கூடயும் ஷேர் பண்ணிக்கும் ஷேர் பண்ணினா சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் அப்படி பண்ணும்போது ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு MgCl2 னு கிடைக்கும் ஒரு மெக்னீசியம் ரெண்டு குளோரின் ஜாயின் ஆகும் சரிங்களா இப்படி தான் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் குளோரைட்ல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அயனிக் காம்பவுண்ட்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகும் சரிங்களா இதுல Mg ல பாத்தீங்கன்னா இது வெறுமே அயனா இருக்கு சரி Mg மெக்னீசியம் ஆட்டமா இருக்கு அந்த எலிமெண்டா இருக்குது பாத்தீங்கன்னா இதுல Mg2+ ஏன்னா ரெண்டு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கு அதனால 2+ இதுல குளோரின் பாத்தீங்கன்னா -1 தான் இதுல ரெண்டு குளோரின் இருக்கறதால 2 ஆல மைனஸ் பண்ணிக்கோங்க சரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க 2 * -1 -2 -2 + 2 0 +1 -1 0 சோ அயனிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கக்கூடிய அயனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேல இருக்கு இல்லையா அந்த +1 -1 +2 -1 சொல்றீங்க அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு 0 வரும் 0 வர மாதிரி தான் நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா இதுதான் அயனிக் காம்பவுண்ட்ஸ் உடைய ஃபார்மேஷன் அதுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட்ஸ் அயனிக் காம்பவுண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 2 மார்க் क्वेश्चन 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க அது என்ன அப்படினா ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி ஒரு 4 ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் இருக்கு அது என்ன அப்படினா பிசிக்கல் ஸ்டேட் MPBP னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் third solubility fourth one conduction of electricity ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு சரிங்களா ரைட் இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படின்னா இப்போ அயனிக் காம்பவுண்ட்ஸ் உடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படினா அயனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல அயனிக் காம்பவுண்ட்ஸ் மேக்ஸिमम இட் இஸ் சாலிட் அயனிக் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட் சோடியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும் ஓகேவா அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிட் இன் ஸ்டேட் ஓகே தென் மேக்ஸिमम அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டல் சாலிட் அப்படியே கிறிஸ்டல்ஸ் அப்படினா சாலிட் தான் இல்லையா சோ இட் இஸ் எ கிறிஸ்டல் சோ பிசிக்கல் ஸ்டேட் ஓவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிட் கிறிஸ்டல்ஸ் okay example magnesium chloride sodium chloride is okay right then the second one melting point and boiling point ionic compounds it has more melting point and more boiling point ionic compounds க்கு melting point and boiling point எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் ஏன் அப்படினா ionic compoundsல அந்த ionic bond இருக்கு இல்லையா அந்த ionic bond இது பாத்தீங்கன்னா strong bond-ஆ இருக்கும் strong bond-ஆ இருக்கும் சோ அந்த bond நம்ம break பண்ணனும் அப்படினா we want to give more and more amount of energy then only we can able to break that bond அப்ப அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் அந்த பாண்ட் பிரேக் பண்ண முடியும் சோ அதனால தான் அதுக்கு மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா ஓகே இதுல பிசிக்கல் ஸ்டேட் இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படினா அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் பிரிட்டில் இன் நேச்சர் சொல்வாங்க அப்படினா சீக்கிரமா உடையக்கூடியது கல்லுக்குள்ள இருக்க நூறு அப்படியே பாத்தீங்க அப்படினா நொறுங்கி போகும் இல்லையா அப்படினா பிரிட்டில் நேச்சர் நான் சொன்னது காம்பவுண்ட்ஸ் தான் பிரிட்டில் நேச்சர் சொன்னத தவிர அயனிக் பாண்ட் வந்து பிரிட்டில் நேச்சர் சொல்லல சரிங்களா சோ அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் பிரிட்டில் நேச்சர் ஓகே அயனிக் பாண்ட் இஸ் a strong bond so only ionic compounds has more melting point and boiling point okay that's all second point the third point solubility what is by solubility ionic compounds எப்படி வாட்டர்லயோ இல்ல அதர் சால்வெண்ட்ஸ்லயோ எப்படி டிசால்வ் ஆகுது அப்படினா ionic compounds maximum it is soluble in வாட்டர்ல maximum ionic compounds எல்லாமே soluble ஆயிடும் சரிங்களா அப்ப ionic compounds வாட்டர்ல soluble ஆகும் அப்படினா எதுல soluble ஆகாது inorganic solvents சொல்லியா சரி organic solvents சொல்லியா organic solvent என்ன பெட்ரோல் டீசல் கெரோசின் ஈத்தர் ஆல்கஹால் இது மாதிரியான organic solventல ionic compounds soluble ஆகாது ionic compounds will be soluble in only water சரிங்களா ஓகே அப்ப ionic compounds water dissolve ஆகும்னு சொல்லிருக்கேன் இப்போ fourth point அவ்வளவுதான் third point fourth point conduction of electricity
அயனிக் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி எப்படி கண்டக்ட் பண்ணும் அப்படினா அயனிக் காம்பவுண்ட்ஸ் it can conduct electricity when it is in molten state or aqueous state. அயனிக் காம்பவுண்ட்ஸ் molten state ஆனது உருகிய நிலையில் இருக்கும்போது இல்ல aqueous state வாட்டர்ல சால்வ் ஆயிருக்கும்போது மட்டும் தான் அயனிக் காம்பவுண்ட்ஸ்னால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். அப்ப क्वेश्चन கேட்கலாம். Sodium chloride is a solid state, whether it will be conduct electricity. Ionic compounds, it is solid state, whether it will be conduct electricity or not. கேட்டாங்கன்னா no. ஏன் அப்படின்னா அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது அயனிக் காம்பவுண்ட்ஸ்ல there is no ionization. அது அயன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே இல்ல. அப்ப சார்ஜஸ் இல்லனா எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அயனிக் காம்பவுண்ட்ஸ் when it is in aqueous state வாட்டர்ல கரையும் போது பிளஸ் மைனஸா பிரியும். டிசோசியேஷன் அயனைசேஷன் ஆகும். மோல்டன் ஸ்டேட் உருகிய நிலையில இருக்கும்போது பிளஸ் மைனஸ் பிரியும். சோ டிசோசியேட் ஆகும். அப்ப எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணும். சரிங்களா? That's all 4 properties of ionic compounds. Ionic compounds ஓட properties over. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட். அடுத்து இதுல உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்றதுனா alloys அப்படினு சொல்ற ஒரு டாபிக் இருக்கு. மேபி அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். அதனால alloys நான் சொல்லிட்டேன். What is the meaning of alloy? Alloy அப்படினா it is a homogeneous mixture of two or more than two metals with particular ratio. அப்படினா ரெண்டுக்கு அதிகமான மெட்டல்ஸோ பர்టిక్యులர் ரேஷியோல ஒண்ணோட ஒண்ணு mix பண்ணி வச்சிருந்தோம் அப்படினா அந்த மிக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா it is a alloys னு சொல்றோம். homogeneous mixture சொல்லிருக்கோம். அப்படினா பிரிக்க முடியாத மாதிரி mix ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா alloys னு சொல்றோம். சரிங்களா? இப்போ alloysக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா சார் சொல்றது? alloysக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படினா ஸ்டீல் சொல்றோம். ஸ்டீல் என்னன்னா இருக்கு அப்படினா அயனும் கார்பனும் இருக்கு. அயன் பிளஸ் கார்பன் ரெண்டு மெட்டல் வந்து mix பண்ணிருக்கோம். so that is steel. ஓகேங்களா? சரி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன சார் இருக்கு அப்படினா சொல்லுங்க. அயன், நிக்கல், குரோமியம் இந்த மூணு சப்ஸ்டன்ஸ் இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே ரைட். இப்போ பிராஸ் சொல்லலாம். பிராஸ் என்னது? பித்தளை. பித்தளை பாத்தீங்கன்னா சொல்றேன் வீட்ல. பிராஸ்ல என்ன சார் இருக்குன்னா காப்பர் பிளஸ் ஜிங்க் இருக்கு. அதுதான் என்ன அப்படினா பிராஸ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பிரான்ஸ் சொல்றோம். பிரான்ஸ் அப்படினா என்னது? வெண்கலம். அதுல என்ன இருக்கு? காப்பரும் டின்னும் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் 4 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ், பிரான்ஸ் நாலு சொல்லிருக்கேன். ஓகேவா? மேபி எக்ஸாம்ல இருந்து இதுல இருந்து क्वेश्चन கேட்கலாம். கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. மேக்ஸिमम அயனிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதோட இந்த சாப்டர் ஓவர். மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் சாப்டர் ஓவர். ஏன் அப்படின்னா இந்த இயர் ரெடியூஸ்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அயனிக் காம்பவுண்ட்ஸ் வரணும் தான் உங்களுக்கு டாபிக் இருக்கு. அதுக்கு அப்புறமா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன் வந்துச்சு. டெலீட் பண்ணிட்டேன் இந்த இயர் மட்டும். அதனால இந்த இயருக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். எல்லாம் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? Thank you so much.